முதலாளி தமிழர்களை வெறுக்கிறான், தமிழர்களே வேண்டான்னு நினைக்கிறான். அவனுக்கு என்ன என்ன தேவை? ஒரு சப்பாத்தி மாவு ஒரு மூட்டை, வெங்காயம் ஒரு மூட்டை, உருளைக்கிழங்கு பருப்பு அரை மூட்டை. அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே படுத்துட்டு அங்கேயே குளிச்சுட்டு அங்கேயே இருந்துட்டு அங்கேயே வாழ்ந்துடுறான். எத்தனை மாசம்? 6 மாசம் இருக்கு. இந்திக்காரன் வீட்டுக்கு வீடே கிடையாது. எங்கிருந்து வர்றான்? மாசம் 10,000 ஜிபேல அனுப்பிச்சிடுறான். அவனுக்கு பெரிய காசு. 10,000 ஐடில வேலை பார்த்து 2 லட்சம் ரூபா அனுப்புறான்ல, அதே போல 10,000. ஏன்னா அவனுக்கு எவன் ஷிஃப்ட் சார் 12 மணி நேரம் ஷிஃப்ட் வேலை செய்யறான் சார். நம்மளால 8 மணி நேரம் வேலை செய்ய மாட்டான். நீங்க சனிக்கிழமைக்கு வாரம் சம்பளம் திருப்பூர்ல இல்லாம். சனிக்கிழமைக்கு சம்பளம் கொடுத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கறி மீன் வாங்கி சாப்பிட்டு குழந்தை குட்டியோட இருந்துட்டு குழந்தையும் வேலைக்கு போகும், குழந்தை குட்டியும் வேலைக்கு போக, பொம்பளை வேலைக்கு எல்லாம் வேலைக்கு போவாங்க. எல்லாரும் வேலை இருக்காங்க மணின் ஃபேக்டரியில். அப்போ ஞாயிற்றுக்கிழமை கோட்டை அடிச்சுட்டு மிச்ச காசு இருக்குல்ல, திங்கக்கிழமை கோட்டை அடிச்சுட்டு மிச்ச கறியை கிரிச்சுட்டு அங்கேயே படுத்துக்குவான். திங்கக்கிழமைக்கு பேர் திருப்பூரில் 2வது ஞாயிற்றுக்கிழமை. திங்கக்கிழமைக்கு என்ன பேர்? 2வது ஞாயிற்றுக்கிழமை. இந்த காசெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் இந்த லேபரு செவ்வாய்க்கிழமை தான் வேலைக்கு போவான். முதலாளி நடத்துவானா? எனக்கு தெரிஞ்சு பல கான்ட்ராக்ட் ஒர்க்கை கூப்பிட்டு வட இந்திய தொழிலாளி கொடுத்துறான். சின்சியராக செய்கிறான். அவன் எவனும் குடிக்கிறது இல்லை. முதல் விஷயம் என்ன தெரியுமா? எந்த வட இந்திய தொழிலாளியும் குடிப்பதில்லை. நீங்கள் பாதி பேர் குடிச்சிட்டு ஊருக்கு போயிருக்கான், அவனை அடிச்சு துறைச்சி அங்கேயே கட்டி வச்சிட்டாங்க. ஆனாலும் குற்றங்கள் அவங்களால தான் நிறைய நடக்குது. சிறுமிகளை பாலியல் வன்புணர்வு நடத்துறதும் யாரும் கடைசியா பார்த்தா அது வட இந்திய தொழிலாளி. ஏன்னா அவனுக்கு ஐடி ப்ரூஃப் இல்லை, அட்ரஸ் ப்ரூஃப் இல்லை. அவனுக்கு இங்கே மிக எளிதாக எந்த குற்றத்தை வேண்டுமானாலும் செஞ்சுட்டு ரயில் ஏற ஊருக்கு போயிடலாம். 2000 கிலோமீட்டர் போயிடலாம். அப்போ இந்த மக்கள் கூட்டம் அலையலையாக வர்றான். வருகிற பொழுது எந்த வேலை கொடுத்தாலும் செய்கிறான். கட்டட தொழிலாளியிலிருந்து கண்ணாடி பீங்கான் தொழிற்சாலை தொழிலாளி வரைக்கும்